பாரத தேசத்தின் மக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நம் பாரத தேசம் உலகிற்கு வழங்கியுள்ள உத்தம தலைவரும், நம் நாட்டை உலகின் கனவு தேசமாக மாற்றிட உறுதி கொண்டவரும், கோடிக்கணக்கான இந்திய மக்களின் அன்பை பெற்றவருமான நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லஞ்சம், ஊழல் மூலம் பல ஆயிரம் கோடிகள் சேர்த்து வைத்துள்ள கருப்பு பண முதலைகளுக்கு எதிராகவும், நம் தேசத்தின் மீது நேரடியாக போர் தொடுத்து வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டு, கள்ள நோட்டுகள் மூலம் நம் தேசத்தின் மீது ஒரு பொருளாதார போரை நடத்தி கொண்டிருக்கும் நம் அண்டை நாடுகளின் சதிக்கு எதிராகவும், கொடுமையான தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி நம் தேசத்தின் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் தடுத்திடும் நோக்கத்தோடு செயல்படும் தீவிரவாதிகளிடம் சட்டவிரோத பண பலத்திற்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை, மிகவும் துணிச்சலான நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார். நவம்பர் 8ஆம் தேதி இரவு 12 மணி முதல் இந்த நாட்டில் புழக்கத்தில் உள்ள 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்திருக்கின்றார். பழைய நோட்டுகளை வைத்திருப்பவர்கள் அதை வங்கியில் கொடுத்து புதிய நோட்டுகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அறிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்பை நாட்டில் பெரும்பான்மை மக்கள் வரவேற்கிறார்கள். வியாபாரிகள், சமூக ஆர்வலர்கள், பொருளாதார நிபுணர்கள், சினிமா பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் தேசத்தின் மீது அக்கறை கொண்ட பல தலைவர்களும் வரவேற்றிருக்கின்றார்கள். சரியான நடவடிக்கை என்று பாராட்டியிருக்கின்றார்கள். ஆனால் சில அரசியல் கட்சி தலைவர்கள், சில தீய சக்திகள் எதிர்க்கின்றார்கள். அறிவுஜீவிகள் என்ற போர்வையில் நாட்டிற்கு எதிராக மக்களை திசை திருப்புகின்றார்கள். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். இவர்களின் பசப்பு மொழிகளில், நடிப்பு திறமையில் பொதுமக்கள் மயங்கிவிடக்கூடாது. மக்களின் கஷ்டங்களுக்காக கண்ணீர் விடும் இவர்களின் கடந்த காலம் எப்படிப்பட்டது, அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார்கள் என்பதை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும். நாட்டு மக்களை பாதிக்கும் பல நடவடிக்கைகளில் இவர்கள் எப்படி பேசினார்கள் என்பதையும் நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். இவர்கள் எல்லாம் ஆதரித்த சில நிகழ்வுகளில் மக்கள் பட்ட துயரங்கள் ஏன் அவர்களின் பார்வைக்கு அன்று படாமல் போனது, ஏன் அவர்களுக்கு அன்று புரியாமல் போனது என்று நாம் யோசிக்க வேண்டும். பல ஆண்டுகளாக இவர்களின் ஆதரவோடு நம் நாட்டில் பந்த் நடந்திருக்கின்றது. ஆண்டுதோறும் கடையடைப்புகள் நடக்கின்றது. அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தங்கள் நடக்கின்றன. போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தம், வங்கி ஊழியர்களின் வேலைநிறுத்தம், ரயில் மறியல் போராட்டம், பஸ் மறியல் போராட்டம், சாலை மறியல் போராட்டம் போன்றவை நடந்திருக்கின்றது. ரயில்வே வேலைநிறுத்தம், தபால் ஊழியர்கள் வேலைநிறுத்தம், தொடர்ச்சியாக வக்கீல்களின் நீதிமன்ற புறக்கணிப்பு, காலவரையற்ற தொழிலாளர்களின் வேலைநிறுத்தங்கள், இது போன்ற எண்ணற்ற போராட்டங்களில் பொதுமக்கள் பாதித்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் அன்றைக்கு ஆதரித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாதா இது எவ்வளவு பொதுமக்களை பாதிக்கும் என்று? அன்று அவர்களுக்கு ஏன் புரியவில்லை? இது மட்டுமல்ல, 60 ஆண்டுகளாக இந்த தேசத்தை இவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கின்றார்கள். மக்களிடம் பல லட்சம் கோடி வரி வசூல் செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் மக்களை எப்படி வைத்திருக்கின்றார்கள்? நலமுடன் வைத்திருக்கின்றார்களா? அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றார்களா? சாலைகள் எங்கும் போக்குவரத்து நெருக்கடி, குடிநீருக்கு கியூ, பால் வாங்குவதற்கு கியூ, ரேஷன் கடையிலே நீண்ட வரிசை, சரியான மருத்துவ வசதிகள் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை, தடுப்பணைகள் ஒன்று கூட கட்டவில்லை, மின்சாரம் இல்லை, நல்ல கல்வி இல்லை, லஞ்சம் ஊழல் இல்லாமல் எந்த அரசு அலுவலகமும் இல்லை. இப்படி எண்ணற்ற துன்பங்களை மக்களுக்கு தந்த இவர்கள் இன்று நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஆட்சியில் இருக்கும்போது மக்களை சந்திக்காமல் கோடிகளை குவிப்பதிலும் நேரத்தை செலவிட்ட இவர்கள், சினிமா விழாக்களில் மூழ்கி கிடந்த இவர்கள் இன்று மக்களுக்கு கஷ்டம் என்று கண் கலங்குகிறார்கள். 2.5 ஆண்டு காலம் 1 ரூபாய் கூட ஊழல் இல்லாத இந்த ஆட்சியை, 1 மணி நேரம் கூட ஓய்வு எடுக்காத நமது பிரதமரை, நாட்டு நலனை மட்டுமே பார்க்கின்ற இந்த அரசாங்கத்தை குறை கூறுகின்றார்கள். பதவி மோகமும் அதிகார வெறியும் பணத்தின் மீதுள்ள பேராசையும் அவர்களை அவ்வாறு பேச தூண்டுகின்றது. மக்கள் மயங்கி விடுவார்கள், மறுபடியும் நம் பக்கம் வந்து விடுவார்கள், நமக்கு ஆதரவை தந்து விடுவார்கள் என்று தூண்டில் போடுகிறார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
இன்னொரு முறை இவர்களிடம் ஏமாந்து விடக்கூடாது. பிரதமர் எடுக்கும் இந்த நடவடிக்கைகளில் முழுமையாக அவர் பக்கம் இருக்க வேண்டும். புதிய பாரதத்தை உருவாக்கும் அவரின் முயற்சிக்கு முழு ஆதரவை தர வேண்டும். பொருளாதார வல்லரசாக பாரதத்தை உயர்த்திட எண்ணம் கொண்ட பிரதமருக்கு பக்கபலமாக நாம் இருக்க வேண்டும். உலகின் கனவு தேசமாக பாரதத்தை மாற்றிட துடிக்கும் பிரதமருக்கு நாம் உறுதியான ஆதரவை தர வேண்டும். ஊழல் இல்லாத பாரதம், உலகம் போற்றும் பாரதம், கருப்பு பணம் இல்லாத பாரதம், ஏழ்மையும் வறுமையும் இல்லாத பாரதம், எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு, எல்லோருக்கும் மகிழ்ச்சி, அமைதியான தேசம், பாதுகாப்பான தேசம், வளர்ச்சி மிகுந்த தேசம், மகிழ்ச்சி மிகுந்த மக்கள். ஆம், நமது பிரதமரின் லட்சியங்கள் எல்லாம் இவைதான். இதுவே அவரின் கனவு. நல்லவர்களை ஆதரிப்போம், தீயவர்களை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவோம். இதுதான் நமது தேசத்திற்கு நாம் செய்யும் கடமையாகும். ஒரு குடிமகனாக இது நமது கடமையாகவும் இருக்கின்றது. புதிய பாரதத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.